திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க. ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒண்ணு ஏமாறி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேண்டாம் வேண்டாம் எதை பத்தி கவலைப்படல. தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். எங்களது கூட்டணி ஆட்சின்னா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார். 2014 தேர்தலில் 2019 தேர்தலில் மத்தியில் மாண்பு மோடி அவர்கள் பிரதமரானப்போ அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரி சபை அமைத்தார்கள். அதே தான் தமிழ்நாட்டிலே கூட்டணி மந்திரி சபை உருவாகும். இதை தான் இந்த கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டணியை பலப்படுத்தி வருகிற மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அதை தான் திரும்ப சொல்லி வருகிறார். கூட்டணி வெற்றி பெறும். வெற்றி பெற்ற பின்பு வெற்றி பெறுவதற்கு முன்னாலேயே எந்தெந்த இடங்கள் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். வெற்றி பெற்ற பின்பும் அவர்கள் முடிவு செய்வார்கள். நாங்க தெளிவாக இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு பின்பு எதையெல்லாம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் முடிவு செய்வார்கள் என்பதை தெளிவான எங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான் அமையும். எல்லா கட்சிகளுக்கும் அமைச்சர்கள் இடம்பெறும். 2014-19 பாஜக யூனியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் மெஜாரிட்டியா இருந்தாலுமே கூட்டணி இருந்த கட்சிகளுக்கு அமைச்சர் இடம் கொடுத்தாங்க. நான் ஏதாச்சும் பேசினா அதே போல நடக்கும். உங்களுக்கு தெரியும், நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம அது பஞ்சாயத்தில் போய் முடிஞ்சிடும். ஆனால் நான் முதல்ல இருந்து நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுடைய தலைவர் சொன்னதை திரும்ப திரும்ப நான் சொல்றேன். இன்னைக்கு நான் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய தலைவர்கிட்ட விட்டு அவங்க சம்பந்தமா பேசிட்டோம். பட் என்னுடைய கருத்து நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வச்சுட்டே இருக்கிற கட்சியினுடைய தொண்டை தலைவர்கள் சொன்ன கருத்து. அதனால பொறுத்திருங்க, சரியான நேரத்தில் எல்லாம் பேசுவாங்க.